லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா விபரீத ராஜயோகங்க. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா பாவக்கிரகங்கள் 6, 8, 12 கூடையவராக வந்தால் விபரீத ராஜயோகங்கிறது பொதுவாகவே 6, 8, 12 கூடையவர்கள் மாறி உட்கார்றது விபரீத ராஜயோகம். அதுலேயும் 6, 8, 12 3 பேருமே பாவர்களாக வர்றது மிகப்பெரிய யோகங்க. அது கன்னி லக்னத்துக்கு மட்டும்தாங்க அது உண்டு. இது எந்த லக்னத்துக்கும் இந்த மாதிரி 3 பாவர்கள் சேர்ந்து வரமாட்டாங்க. அது என்னென்னா 6 கூடையவர்கள் 8, 8 கூடையவர் 12, இல்லை 8 கூடையவர் 6 கூடையவர் சேர்ந்து 12 இந்த மாதிரி இருந்து அந்த திசைகள் வரும்போது நல்ல திடீர் விபரீத ராஜயோகத்தை உருவாக்குதுங்க. அதில் மற்ற லக்னங்களை விட கன்னிக்கு மட்டும் 6 கூடையவன் சனியாகவும் 8 கூடையவன் செவ்வாயாகவும் 12 கூடையவன் சூரியனாகவும் பாவக்கிரகங்களாகவே விடுவார்கள். பாவக்கிரகங்களாக அவர்கள் இடம் மாறி உட்காரும்போது அவங்க கொடுக்குற யோகம் மாதிரி வேறு எந்த கிரகமும் கொடுக்க முடியாதுங்க. இப்போது அதுக்குறான சார்ட் பண்ண போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஓகே, பாருங்கள் கன்னி லக்னங்க. கன்னி லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6 கூடையவர் சனிங்க, 7, 8 கூடையவர் செவ்வாய்ங்க, 9, 10, 11, 12 கூடையவர் சூரியனுங்க. மொத்தத்தில் இந்த லக்னத்துக்கு மட்டும்தாங்க 6, 8, 12 கூடையவர்கள் பாவக்கிரகங்களாக வருவார்கள். அப்படி வரும்போது இந்த 6 கூடைய சனியும் 8 கூடைய செவ்வாயும் 12 கூடைய சூரியனும் அவங்களுக்குள்ளே மாறி உட்கார்றது. இந்த மாறி உட்கார்றதுல குறிப்பிட்ட இடங்களை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 6ல் சனி உட்காரதை பற்றி நான் போடலைங்க. ஆனால் அதே சமயம் 8ல் சனி செவ்வாய் உட்கார்றதையும் நான் அந்தளவுக்கு நான் எடுத்து போடலை. இங்கே எடுக்கணுங்க, 12ல் இருக்கணுங்க. இந்த 12ல் சூரியனும் செவ்வாய் இருக்கணுங்க. மொத்தத்தில் 8 கூடையவரும் 12 கூடையவரும் சேர்ந்துடுறாங்களா? இது சூரியனுடைய வீடு, இது செவ்வாய் 8 கூடையவர் செவ்வாய் வீடு, 2 பேரும் 12ல் சேர்ந்துடுறாங்க. இப்படி சேர்ந்து இருக்கும்போது சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வரும்போது நல்ல பலன்களை வழங்குங்க. அதுக்கடுத்தபடியாக இந்த சூரியனையும் செவ்வாயும் குரு பார்த்துட்டா நல்ல யோகங்க. இந்த குரு 8லேருந்து குரு பார்க்கலாம், 6லேருந்தும் குரு பார்க்கலாம், பார்த்தா நல்ல யோகங்க. இன்னொரு விஷயம், நான் எதுக்கு 12ல் சனியை 11ல் சனியை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 கூடையவன் 6க்கு 6ல் மறைய வேண்டும், மறைந்தால் யோகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் திசையில் சனி புத்தியோ சூரிய திசையில் சனி புக்தியோ வரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க. இது தாங்க புரிஞ்சுக்கணும். ஏன் 6 கூடையவனை தூக்கி நம்ம 8லேயே 12லேயே போடலாமா அப்படின்னா 12ல் சனியை போடக்கூடாதுங்க. 12ல் சனி இருந்தாருனாங்க 6ஆம் வீட்டை பார்ப்பார், அவருடைய வீட்டை அவர் பார்ப்பார். அவர் பார்க்கக்கூடாது. சனி எப்போவுமே அந்த வீட்டை பார்க்கக்கூடாது, மறையணும். அவர் மறைஞ்சு 5ஆம் வீட்டை பார்க்கணும். இங்கே பாருங்கள், 6க்கு 6ல் மறைஞ்சிட்டாரு, மறைஞ்சிட்டு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்படி தாங்க ஆரம்பணும். 11ல் இருக்கிறனால லக்னத்தை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் 5 கூடையவர்கிற முறையில் பார்க்கலாம் அந்த முறை. இன்னொன்று 11ல் இருக்கும் கிரகங்கள் கெடுதல்களை பண்ணாது, அந்த முறையில் சனியை அங்கே வைக்கலாம். மற்ற இடங்களை விட கன்னி லக்னத்துக்கு இங்கே வைக்கலாங்க. இது பகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, இங்கே இருக்கிறது நல்ல அம்சங்க. இந்த சூரியனும் செவ்வாயும் இங்கே சேர்ந்துருக்குறாங்க, பரவாயில்லைங்க. இல்லைங்க, இங்கே இருக்கிறாங்க சூரியனும் சனியும், இதுவும் நல்ல யோகங்க. இந்த சூரியனும் சனியும் 11ல் இருக்குது, இதுவும் நல்ல யோகம். 11ல் தான் சனி திசை வந்தாலும் நல்லாயிருக்கும், சூரிய திசை வந்தாலும் டாப்பாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இவன் 6 கூடையவன் 6க்கு 6ல் மறைஞ்சு யோகத்தை கொடுப்பார். அப்போது கடன் எதுவுமே இருக்காதுங்க, நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி வருங்க. செவ்வாய் திசையில் உங்களை நல்ல நிலைமை கொண்டு போயிருங்க. இப்படி தாங்க அமையணும். இந்த 8ஆம் வீட்டை நான் ஏன் போடலை அப்படின்னு கேட்டால் 8ஆம் வீட்டில் அந்த அளவுக்கு இந்த லக்னத்துக்கு யோகங்களை அவங்களுக்கு வழங்குவது இல்லை. 6ஆம் வீட்டை பொறுத்த மட்டும் செவ்வாய் இருக்கலாங்க, தப்பு கிடையாது. 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து 12ஆம் வீட்டை பார்க்கலாம். இருந்தாலும் அது அந்த அளவுக்கு சிறப்பான யோகங்களை கொடுப்பதில்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அமையணும். 6, 8, 12 கூடையவர்கள் பாருங்கள், 12 கூடையவரும் 6 கூடையவரும் சேர்ந்து 11ல் இருக்கிறாங்க, 8 கூடையவரும் 12 கூடையவரும் சேர்ந்து 12ல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்து இவங்க திசை வரணுங்க. இதை குரு பார்க்குறது ரொம்ப யோகங்க. சுக்கிரன் இங்கேருந்து பார்க்குறாருங்க, தப்பு கிடையாது, நல்ல யோகங்க. சந்திரன் இங்கேருந்து பார்க்குறாருங்க, பௌர்ணமி யோகங்க, மிகப்பெரிய யோகம் அது. சந்திரன் இங்கேருந்து சூரியனை பார்க்குறது இது என்ன கணக்கில் வரும் கேட்டிங்கன்னா ஆவணி அவிட்டத்தில் வந்துடுங்க, ஆவணி அவிட்டத்தில் வரும், இது பௌர்ணமியில் வரும். சரியான யோகம். இந்த மாதிரி அமையணும். இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா அந்த விபரீத ராஜயோகம் நல்லா கிடச்சி அந்த டைமில் உங்களை தூக்கி விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் பிற்காலம் வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் யோகத்தை கண்டினியூ பண்ணும். லாட்ரி யோகமாக இருக்கட்டும், திடீர் பணம் வரவுங்க, அவ்வளோதாங்க. அது எந்த வகையில் வரும் அப்படிங்கிறது என்பது அந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து மாறும். செவ்வாயாக இருக்கா, செவ்வாயாக இருந்தால் நிலத்தினால நல்ல யோகங்கள் வரும்.
சூரியனாக இருக்கா, அரசு சம்மந்தப்பட்ட வகையில் வேலையாவோ, அரசு சம்மந்தப்பட்ட வகையில் இந்த டெண்டர் எடுத்து பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் பண்ணுவாங்க. சனியாக இருக்குதா, சனியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக, சொந்த உழைப்பு மூலமாக வர மாதிரி கொண்டு வருங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அந்த யோகம் வரும். இந்த சார்ட்டில் இருக்கிற பார்த்துக்கோங்க.